நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1035வது வீடியோ. ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நம்ம இவளால் பார்த்தோம், நரநாராயணரை பார்த்தோம். இந்த நரநாராயணர் அவதாரம் ஏன் வந்ததுன்னு சொல்லும்போது, டம்போத் பவா அப்படின்னு ஒரு அசுரன் அதாவது தந்திருக்கான். அவன் பல ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணி சூரிய தேவனுக்கு தபஸ் பண்ணுறான். சூரியன்கிட்ட நிறைய வர வாங்கணும்னு. சூரிய தேவன் அவனுடைய தபத்துக்கு அகமழிந்து முன்னாடி நிற்கிறார். நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பிரம்மதேவர் சூரிய வழிபாடு பாரத தேசத்தில் முன்னாடி எல்லாம் நாட் ஒன்லி பாரதம், ஈஜிப்டு எங்கெல்லாம் பார்த்தோம்னா சூரிய வழிபாடு இருந்திருக்கு. உலகம் முழுக்கவே இருந்திருக்கு. சனாதன தர்மத்தில் நம்ம அது சௌரம் சொல்கிறோம். அதாவது காணாபத்தியானது கணபதி வழிபாடு, சௌரம்னு சூரிய வழிபாடு, அடுத்து சாக்தம்னு சக்தி வழிபாடு, சைவம்னு சிவ வழிபாடு, வைணவம்ன்றது விஷ்ணு வழிபாடு. ஸோ காணாபத்தியம் இல்லை சௌரத்தை ஆரம்பிக்கலாமா? சௌரம், காணாபத்தியம், சைவம், வைணவம், சாக்தம், இது 5. இதில் முருக வழிபாடு கௌமாரம் வந்ததுன்னா ஷண்மத ஸ்தாபனம் ஆதிசங்கர ஆரம்பிச்சிட்டார். 6 ஷண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணது ஆதிசங்கர தான். இதில் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வழிபாடுன்னா சூரிய வழிபாடு தான். அது கொஞ்சமாக மறைஞ்சி இப்போ சங்கர மடத்துலலாம் பெரம்பூர்லாம் கூட நல்ல சூரிய எவ்ரி சண்டே நிறைய நூற்றுக்கணக்கான ஜனங்கள் போகிறா ஒவ்வொரு சங்கர மடத்துலேயும். அங்கே சூரிய நமஸ்காரம் சொல்லித்தரா. சூரிய நமஸ்காரம் நம்மளால் அந்த நமஸ்கார பிரியனுக்கு சூரியனுக்கு. இந்த டம்போத் பவா இந்த அசுரன் என்ன பண்ணுறான்னா, சூரியனுக்கு நிறைய நமஸ்காரம்லாம் பண்ணி பல ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணும்போது அவர் பிரத்யட்சமாகிறார். டம்போத் பவன் கேட்குற என்ன செய்யணும். அப்போ சொல்ல நான் நல்ல பலசாலியாக இருக்கணும்னு சொல்லும்போது 1000 கவசம் கொடுக்குறார் அவருக்கு. சூரிய தேவன் சாங்ஷனிங் டம்போத் பவா அப்படின்ற அரக்கனுக்கு 1000 கவசத்தை கொடுத்து வெளியில் இட் வில் நாட் பி விசிபிள், இன்விசிபிள் ஆகும். அது அவனை யாருமே உணிக்க முடியாது. ஒரு கவசத்தை மேலே ஒரு கவசம். ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு அழிவு வேணுமே. அப்படி கேட்கும்போது ஒரு கவசத்தை உடைக்கிறதுக்கே 1000 வருஷம் தபஸ் பண்ணணும் ஒருத்தர். அது அப்படி நம்ம மாதிரி வர வாங்கிடுறோம். அதுக்காக தான் நரநாராயணர் அவதரிச்சார்னு சொல்லப்படுற வருது. நரநாராயணர் பூமியில் அந்த தர்மருக்கும் மூர்த்தின்ற பெண்மணிக்கும் எப்படி அவதாரம் பண்ணி இவா பத்ரிகாசிரமத்துக்கு போய் அங்கே தபஸ் பண்ணுறா. ஒருத்தர் தபஸ் பண்ணுறார் 1000 வருஷம், ஒருத்தர் சண்டை போடுவார். யாரோட? டம்போத் பவாவோட. ஸோ அவனோட ஒரு கவசத்தை உடைப்பார். அது மாதிரி 999 கவசத்தை உடைச்சிடுறா. நரநாராயணர் 999 கவசத்தை உடைச்சிடுறார். சகஸ்திர கவசத்தை சகஸ்திர கவசதாரர் யாருக்கு? இந்த டம்போத் பவனுக்கு. ஸோ அப்பயும் சூரியதேவன் காப்பாற்றி விட்டுறார். ஸோ அவனை அந்த அந்த இதில் அவனை காப்பாற்றி விட்டு ரீபர்த்து கொடுக்குற மாதிரி கொடுத்துடுறார். அவன் தான் கர்ணனா பிறக்கிறான் கடைசியும் ஒரு கவசத்தோட. கர்ணனா பிறக்கும்போது அந்த கவசத்தை உடைச்சாதான் நம்ம 1000 கவசம் மிஞ்சி போயிடுத்த என்ன செய்கிறது. ஸோ அதனால தான் நரநாராயணர் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பிறக்கிறான். ஸோ கிருஷ்ண தேரோட் இதுதான் இந்த படங்கள் மூலமாக பார்த்தா தெரியும். அது மகாபாரதத்தினுடைய இதுவே பியூட்டிஃபுல்லாக பின்னப்பட்டது. ஒன்று ஒவ்வொரு கதையுமே இவன் தான் டம்போத் பவா. தி ஹிந்து மித்தலாஜிக்கல் ஸ்டோரியில் இருக்குது. நரநாராயணர் ஏன் தோன்றினார்னு ஒரு சந்தேகம் திரு புராணத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த இதுவும் கிடையாது. ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ ஸோ தட் நம்ம வி கேன் கெட் சம் கிளாரிட்டி ஆன் தட். அதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்தேன் நான். கர்ணனுடைய கர்மா என்னன்னா, இந்த கடைசி கவசம் இருக்கு இல்லையா, அதோடு தான் பிறக்கிறான். அதையே இவர் இந்திரன் ஒரு சன்னியாசியாக வாங்கிடுறார். கர்ணனுடைய கடைசி கவசத்தையும் தானமாக பெற்றுள்ளார்.
இந்த தான் பிள்ளை அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு கொடுத்துட்றான். கர்ணனும் கவச குண்டலத்தை கட் பண்ணி கொடுத்துட்றான். அதனால தான் கர்ணனை வெல்ல முடிஞ்சது. இல்லைன்னா இந்த ஒரு கவசமும் குண்டலுமே சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நரநாராயணர் தான் வந்து பாரத போரில் கடைசியில் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணரும் அர்ஜுனாவும் பிறப்படுத்து அவள் ஒன்றாவே இருந்து இப்போ கர்ணனை ஏன் இவர் கொல்லணும்? கர்ணனை கொல்லக்கூடிய யார்? அர்ஜுனன் தான் கொல்றான். ஸோ இந்த நரநாராயண அம்சமாக இருக்கிற இந்த இவா தான் வந்து கர்ணனுடைய டெத்துக்கு காரணமாகிடுறான். ஸோ இந்த கதை புரியுற நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டம்போத்பவா இஸ் அரக்கன் who done the sincere and severe tapas on Surya Deva and got all boons. அதில் வந்து என்னென்னா மெயினாக அவன் வரத்தை கேட்டால் தலை சுத்துறது. அவனை வெல்றதுக்கு ஒரு கவசத்தை உடைக்கிறதுக்கு 1000 வருஷம் தபஸ் பண்ணமாகுது. அதனால வெற்றின்ஸாக வந்து ஒருத்த தபஸ் பண்ண ஒருத்த சட்டைப்படுவா. அது மாதிரி பண்ணியிருக்கா. இந்த பட்டி விற்கிற மாத்த கதையில் எப்படி வருமோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணி 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 999 கவசத்தை உடைச்சிடுறான். கடைசி அதில் தப்பிச்சிடுறான் அவன். அடுத்த கடைசி ஜென்மமாக வரும்போது கர்ணனா பெறப்படுத்து அந்த கர்ணனுடைய ஒரு கவசத்தையும் இந்திரன் மூலமாக பெற்று ஹி வாஸ் கில்டு இந்த மகாபாரத வார். அது வந்து இந்த டம்போத்பவா கதையை பார்க்கும்போது தெரிஞ்ச சகஸ்திர கவசர் அப்படின்ற அந்த இந்த டம்மனை பற்றி படிக்கும்போது தான் நமக்கு தெரியுறது அதை பற்றி. ஸோ அந்த நரநாராயணர் ஒய் நரநாராயணர் வாஸ் born டு தர்ம பிரஜாபதினா இதனால தான். ஸோ ஒருத்தர் ராகப்பிரியா கேட்டா இவ டெல்லியிலேருந்து, இதுக்கு மாமா அந்த மாதிரி இவ்வளோ இந்த மாதிரி பண்ணேன். ஸோ ஐ குட் நாட் இம்மீடியட்லி ஆன்சர் ஹர். அப்புறமா ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஆல். அப்புறமா அதில் பார்த்தேன் அதை ஹேவிங் ஸ்டடிட் பெட்டர் டு ஷேர் வித் மை வியூவர்ஸ். அதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன் நான். நவ் யூட காட் சம் கிளாரிட்டி ஆன் தட். ஸோ நரநாராயணன்ற அந்த 24 அவதாரத்தில் வந்தாவா வந்து ஒரு அவதாரத்தில் வந்து கிருஷ்ணார்ஜுனாவை வந்துடுறா, ஒரு அவதாரத்தை நரநாராயணன் ஆகிறா. எதுக்கு மெயினாக வந்துன்னா இந்த சகஸ்திர கவசத்தில் அவன் இந்த டம்போத்பவாவை அழிக்கணுன்றதுக்காக, அந்த டம்மரை அழிக்கிறதுக்காக தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஹிந்து மித்தலாஜிக்கல் ஸ்டோரியில் எவ்ரிதிங், எஸ்பெஷலி இந்த மகாபாரதம் இந்த வந்து கட்டாயம் படிக்கணும். ஒவ்வொரு ஹிந்து ஃபேமிலியில் இந்த புக் இருக்கணும். ராமாயணம் இருக்கணும், மகாபாரதம் இருக்கணும். இந்த ரெண்டும் இதிகாசம்னு சொல்லப்படுறது. இந்த ரெண்டுமே 18 புராணம்லாம் இருந்தாலும் இந்த ராமாயணம் மகாபாரதம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. ஹிந்துஸ் இருந்தாலே எப்படி கிறிஸ்டியனுக்கு பைபிள் சொல்கிற குரான் முஸ்லீம் சொல்கிறாலும் ஹிந்துயிசத்தில் இது பியூட்டிஃபுல்லாக அது அந்த எளிமையாக புரிஞ்சிடணும்னா ராஜாஜி சக்கரவர்த்தி திருமக ராஜாஜி அவர்கள் வந்து என்ன முதறிஞர் ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் ஒரு புக்கு எழுதினார் இங்கே ராமாயணத்தை பற்றி. அதே மாதிரி மகாபாரதம் எழுதியிருக்கார். அதில் என்ன பியூட்டிஃபுல் கேரக்டரைசேஷன் தான். திருதராஷ்டிரன் இருக்கும், அடுத்து ஒன்று பாண்டு, அந்த அடுத்ததுக்கான இந்த கேரக்டர் நேம்ஸ்லேயே ஒரு சாப்டர் சொல்லலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார். அதை கட்டாயம் வச்சுக்கணும். அது பெரிய புக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு 400 பக்கத்துக்குள்ள தான் இருக்கும். அது ஒரு புக்கும் கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் சக்கரவர்த்தி திருமகனும் மகாபாரதம் இருக்கணும். வியாசர் விருந்து அது பேர், வியாசர் விருந்து மகாபாரதம். இது வந்து சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணம். ரொம்ப எளிமையான நடையில் ரொம்ப அழகாக புரியா மாதிரி எழுதியிருப்பார் அதை. அப்புறம் சோபாலாம் எழுதியிருக்க. பட் வித் ஆல் தட் அவருடைய நடை வந்து ரொம்ப அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அதை என் காலத்தில் இருந்தது 2 புக்குமே. வியாசர் விருந்து இருந்தது, சக்கரவர்த்தி திருமகன் இருந்தது. இப்போயும் இருக்கே கேட்டாது. தோ ஐ பர்ச்சேஸ் புக்ஸ் ஆன் ரிட்டன் பை சோ அண்ட் ஆல். பட் இவரது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்லலாம் நம்ம.
இது சொல்லி இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றவா எல்லாருக்கும் தெரியணும். அதெல்லாம் குழந்தைகளை அவளை கேட்டால் பதில் சொல்ல தெரியணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்லெஸ் அதர்வைஸ் வி ரீட் த புக்ஸ் வாட் டு டு, நமக்கு வி கேனாட் கெயின் நாலேஜ். ஸோ அட்லீஸ்ட் கர்ண பரம்பரைன்ற காதில் கேட்குறது தான். அதனால தான் அந்த காலத்து பெரியவாழ்லாம் கோத்தி வச்சுட்டு எல்லாரும் நாராயணசாமி எங்கார் கூட சொல்லுவார், எல்லாருக்கும் சாப்பிடும்போதாவது என்ன சொன்னால் சாப்பிடுங்கோண்டு. ஒவ்வொரு ரூமில் போய் தனித்தனியாக போய் கதை எங்காத்துலேயே கூட உண்டு. எம்மன் தனித்தனியாக ஒவ்வொரு ரூமில் போய் போட்டுட்டு என்ன வாடுது யூஸ். டைனிங் இடத்துக்காக எல்லாம் சேர்த்து வரணும். காத்தா ஒரு வேளையாவது எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பேசணும். பசங்களோடலாம் பேச 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 தான் அவளுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாம், அவள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் டியூட்டி அது. ஸோ கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இவாளுக்கு தெரியணும் சப்ஜெக்ட் முதல்ல. அதுக்காக இந்த புக்கெல்லாம் படிக்கணுன்றது இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.